ஹாய் கைஸ், இதான் நம்மளோட இதோட ஃபஸ்ட்டு விளாகு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் சிந்தாமணி வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி பவன் எதுவுமே பண்ணல, சாரி பவன் ஆல்ரெடி சிக்கனெல்லாம் வந்து கட் பண்ணது. ஸோ நம்ம வந்துட்டு எப்படின்னா ஸ்மால் ஆனியன் தான் இதுக்கு வந்துட்டு எப்படின்னா சிக்கன் சிந்தாமணிக்கு ஒரு பெஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆனியன் தான் டேஸ்ட்டே கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா பவன் வந்துட்டு அது எல்லாத்தையும் கட் பண்ண வச்சாச்சு. தென் இங்கேயுமே வந்துட்டு எப்படின்னா சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அண்டு புதினா மல்லி அண்டு இதுவுமே வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, நான் தான் என்னுடைய ரூம்மேட்டு பவன். நானும் இங்கே கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்கேருந்து கண்ணில் கண்ணீர் தான் வருது. வந்துட்டு எப்படின்னா கடாய் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக வந்துட்டு எப்படின்னா தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் ஆனியன் அண்டு மிர்ச்சி. இதுதான் வந்துட்டு எப்படின்னா நம்மளோட உப்பு கறிக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டே. நாங்கள் பண்ணலாம். தேவையானது வந்தாச்சு எல்லாமே. இங்கே இருக்க ஆயிலு அண்ட் இது வந்துட்டு என்னென்னா சால்ட்டு ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா சில்லி இருக்குது. பண்ண ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பவன், ஐ எம் a chef, ஓகேவா? ஓகே, எனக்கு தெரியாது, ஏதோ சொல்லி கொடுத்தா நான் பண்றேன். எனக்கு என்ன தோணுது நீங்க பண்ணுங்க. எங்க வீட்டுல ரொம்ப பசிக்குது, அம்மா எங்க வெளில போயிட்டாங்கன்னா அது ஒரு 10 minutes ஈஸியா பண்ணக்கூடிய டிஷ். எடுத்துறாங்க நாங்கள் பெங்களூர்ல இருக்கோம். எவ்ரிடே ஏதாவது பண்ணணும்னு நினச்சோன்னா இதை தான் பண்ணி சாப்பிடுவோம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சிசர் கிடையாது நமக்கு. எப்ப என்ன இருக்கு அந்த இருக்கு, அப்ப இருக்கு நமக்கு சிசர் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது நல்லா வரும்போது மிர்ச்சி அப்படியே போட்டுடலாம். உங்களுக்கு ஸ்பைசி வந்து அதிகமாக வேணான்னு இதை நீங்கள் என்ன கட் பண்ணிட்டு உள்ளே அந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. நாங்கள் எதுவும் ரிமூவ் பண்ணலை, அதனால் அப்படியே போட்டுருவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசி போட்டுக்கோங்க. கட்டுறாரே அது கட்டு பார்ப்போம். சிக்கனை போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், வேறு மசாலா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்னும் இந்த சிக்கனை வந்துட்டு ஸ்மாலாக கட் பண்ணிட்டு நல்லா இருக்கும். ஏன்னா இதுவே இன்னும் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இன்னுமே நான் ஸ்மாலாக கட் பண்ணிருக்கணும். அதை நம்ம இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறது அப்படின்னா ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சியோட ஒரு பேஸ்ட் எடுத்து உள்ளே போட்டுக்கணும். ஆக்சுவலி இப்போ நம்ம உள்ள பார்த்தீங்கன்னாலே வாட்டர் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இது வச்சுருக்கனால இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிட்டாலே நமக்கு வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 3 minutes அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கு பார்க்கலாம்.
3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வாட்டர் எதுவுமே வந்துட்டு எப்படின்னா ஊற்றலை, ஆனால் பட் உள்ள தண்ணி வந்துச்சு பாருங்க. நமக்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவை அந்த மாதிரி எதனா நீங்கள் வாட்டர் போட் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையா வந்துருக்கு. இன்னொரு 2 மினிட்ஸ்ல இறக்கிடலாம். அந்த ஸ்பைசி அப்படியே எனக்கு தெரியுது. நாட் பாயில்டு. பாயில்டு பவன். சி பாயில்டு enough. 50%. Not 50. கீழே போய் சாப்பாடு எடுத்து வந்தாச்சு. பிஜி சாப்பாடு லைட்டாக கொஞ்சம் தால் ஊற்றிருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் தால்லாம் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. வந்து சிக்கன் இதுவுமே வந்துட்டு எப்போ உப்பு கறி நல்லாவே வந்துருச்சு. சி நல்லா அப்படியே அந்த சுருளை நல்லா இதாகி ஆக்சுவலி பவன் வந்துட்டு எப்படின்னா வீட்டிலேருந்து கொண்டு வந்த சிக்கன் பவுடர் அதை டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தட் இஸ் யுவர் ஓன். அவனே கொண்டு வந்து சாப்பிட்டு வெரி குட். சி ஃபுல் எடுத்து போட்டு ஒரு பெரட்டி பவன் டேஸ்ட் ஃபர்ஸ்ட். சீக்கிரம் பவன். வெரி குட்டா. இஃப் எனி ஸ்பைசி அண்ட் சால்ட்டு மீடியமா? எவ்ரிதிங் இஸ் மீடியமா? ஆல்ரெடி பவன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸ்பைசி எல்லாமே மீடியமாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம ஒரு டைம் டேஸ்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. மஸ்ட் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் பிஜியில் இருந்தீங்கன்னா மஸ்ட் இதை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். 10 மினிட்ஸ் தான். உங்களுக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகுமே தவிர இது எதுக்குமே டைம் ஆகாது. வித்தின் 15 மினிட்ஸ் ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.